வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 10 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவை கருகிராமல் கரெக்டான அளவு வறுத்து எடுத்து வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிளகாயை தனியாக எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கைவிடாமல் அந்த பருப்பு எல்லாமே லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு, கருகிராமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த பருப்பை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்து அதையும் அந்த எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாயில் எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இதை கடைசியில் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே புளி, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இல்லாமல் லேஸ் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி இந்த சட்னியோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற எண்ணெயிலேயே மறுபடியும் அது நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.